ராமகிருஷ்ணா, வெள்ளக்காரிக்கு நானாச்சு மீனாட்சி பாட்டுக்கு என்னடா சம்பந்தம்? யூ ட்ரிங்க், ஐ ட்ரிங்க், அப்புறம் மியூசிக், வேட்டி மடிச்சு கட்டிட்டு டான்ஸ் வேற. என்னது பேசுற சத்தம் கேக்குது? யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஒண்ணு இல்லம்மா, பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலில மீனாட்சி என்ற பெயர் வழக்கு. ராமகிருஷ்ணா, உனக்கு எதுக்குடா வெள்ளக்காரி அல்ல? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. புணத்தை கால் மேல வச்சு தூக்கிட்டு போனப்பா நல்ல நெத்தி கெட்டுக்கு சும்மா திம்முன்னு இந்தி பத்மனிமா ஷேப்பு கிப்பெல்லாம் முழு கலர் ஐஸ். டேய், இன்னும் உனக்கு புத்தி வரலையா? விவசாய படத்துல வாத்தியார் என்னடா பாட்டு பாடினாரு? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையே ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஏய், அவர் எதுக்கு பாடுறது, நீ எதுக்குடா கம்பேர் பண்ற? என்ன அங்க சத்தம்? ஒண்ணுலமா, பூனை பூனை. பாத்ரூம்ல பூனையா? இப்ப போயிருச்சு. என்னங்க, இந்தாங்க சாமியை கும்பிட்டு விபூதி பூசிக்கிங்க. பூசுதாயே, உன் கையால் எடுத்து பூசு. நல்லா அள்ளி பூசுதாயி, நெத்தி நிறைய பூசு. நல்ல புத்தி வரும்னு சொல்லு பூசுதாயி. நல்ல புத்தி குடிச்சாமி, என் வீட்டுக்காருக்கு நல்ல புத்தி குடிச்சாமின்னு சொல்லு பூசுதாயி. ஏங்க தூங்கிட்டீங்களா? என்ன இப்ப எல்லாம் ஆள் ரொம்ப ஒழுக்கமா இருக்கிற மாதிரி தெரியுதே. கம்ப்ளைண்ட் ஒன்னும் வரது இல்லையே. இப்ப தப்பு எதுவும் செய்யறது இல்லையா? இல்ல என்கிட்ட சொல்றது இல்லையா? வேறாண்டா சாமி. ஏண்டா? அதெல்லாம் தப்புடா. மாமானா இப்படி இல்ல இருக்கணும். அப்புறமா சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நாளைக்கு ஒரு பட்டிமன்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீதான் தலைமை தாங்கணும். பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்கிறதுக்கு நான் இருக்கு. அது அதுக்குன்னு தனியாத்தான் ஆள் இருக்காங்களே. இருக்காங்க, தலைமை தாங்கணும்னு கூப்பிட்டா நான் நீனும் போட்டி போட்டுன்னு 1000 பேர் வருவாங்க. அவங்களாம் பொருத்தமாகுமா? இந்த தலைப்புக்கு ஒன்ன விட்டா பொருத்தமான ஆளே கிடையாது மாப்ள. பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான பட்டிமன்றம். வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவது காதல் மனைவியா, கட்டிய மனைவியா? அற்புதமான தலைப்பு. இதுக்கு தலைவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். மாப்பிள ராமகிருஷ்ணன், ஊர்லயே பெரிய மனுஷன், உங்க எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு 2 மனைவி, 2 பேரையும் கட்டிக்கிட்டார், 2 பேரையுமே காதலிக்கிறார். அங்கதாங்க அவர் பெரிய மனுஷனாவே நிற்கிறார். இதோடு நான் நிறுத்திக் கொண்டு நடுவர் அவர்களுக்கு இந்த விழாவினை விட்டு விட்டு செல்கிறேன். இப்பொழுது கட்டிய மனைவியே என்று உமா மகேஸ்வரி பேசுவார். காதல் காதல் என்று எதிரணியில் பேச வந்துள்ளனர். ஆனால் நடுவர் அவர்களே, அந்த காதல் எப்படிப்பட்டது தெரியுமா? படுத்து நோயில் விழுந்தால் காதல் காணல் நீரே என்று சொன்னார்கள். ஒண்ணு இல்ல, எங்க ஏத்து வீட்டு பையன் கடிதம் எழுதும் போதே எழுதுறான், கண்ணே உன்னை கண்டதும் என்னை மறந்தேன், உன் தங்கையை கண்டதும் உன்னையே மறந்தேன் என்று எழுதுகின்றான். காதல் சபல புத்தி உடையது. ஆனால் கட்டிய மனைவி அடையக்கூடிய இன்பத்தை போல இந்த உலகத்தில் வேறு யாருமே இன்பம் அடைவதில்லை. மகாத்மா காந்தியோடு ஒரு கஸ்தூரிபாய் அம்மையார், வஉசியோடு ஒரு மீனாட்சி அம்மையார், ஏன் நம்முடைய தலைவர் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் அவர்களுடைய மனைவிகளாக சிவகாமி அம்மையாரும் பார்வதி அம்மையாரும் திகழ்கின்றார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கட்டிய மனைவியே எல்லா விதமான இன்பங்களையும் பெரிதும் அனுபவிக்கின்றார் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். இப்பொழுது காதல் மனைவியே என்று தேவிலட்சுமி பேசுவார். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து என்னுடைய சகோதரி வந்து பேசினாங்க. அவங்க பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க, நம்முடைய தலைவர் ராமகிருஷ்ணன் இருக்காரு, அவர் 2 பெண்களை கல்யாணம் பண்ணிருக்காருனாங்க. அவர் 2 பெண்களை கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா 2 பேரையுமே காதலிக்கிறாராங்கிறதா கேள்வி. என்னம்மா அப்படி ஒரு கேள்வியை கேட்ட? 2 பேரையும் காதலிக்காமையா 2 பேருக்கும் ஒரே மாதிரி நகை, ஒரே மாதிரி புடவை? அது மாத்திரம் இல்ல, சிவகாமின்னு அந்தம்மா பேர்ல தனியாவோ இல்ல பார்வதின்னு இந்தம்மா பேர்ல தனியாவோ மில்ல ஓபன் பண்ணல. சிவபார்வதின்னு 2 பேர் பேரையும் சேர்த்து வச்சுதான் காட்டன் மில்லையே ஓபன் பண்ணிருக்கார். அப்ப 2 பேரையுமே காதலிக்கிறார்னு தானே அர்த்தம். நடுவர் அவர்களே, ஒரே மாதிரி நகை, ஒரே மாதிரி புடவை, ஒரே மாதிரி சொத்துக்கள் கொடுத்திருந்தா மட்டும் ஒரு பொண்ணுக்கு மகிழ்ச்சி கிடைச்சிருமா? அந்த குழந்தை செல்வத்தை யாருக்கு கொடுத்திருக்காருங்கிறது தான் கேள்வி. இவரை ஒண்ணு நான் அரச மரத்தை சுத்தியோ இல்ல ஆலமரத்தை சுத்தியோ பிள்ளை வரம் வேணும்னு கேட்க சொல்லல. நடுவர் அவர்களே, அவர் நினைச்சிருந்தா அறிவியலையோ மருத்துவத்தையோ நாடி போயிருக்கலாம். அதன் மூலமா இன்னொரு மனைவிக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் செய்யல. அதுல இருந்தே என்ன தெரியுதுன்னா, அவர் 2 மனைவியை கல்யாணம் பண்ணியிருந்தாலும்
ஒரே ஒரு பொண்ணை தான் காதலிச்சிருக்காருன்றது நல்லா தெரியுது. எனவே நடுவர் அவர்களே, காதல் மனைவிதான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயோ அட என்னப்பா, ஐயோ என்னங்க அது பட்டிமன்ற பேர்ல நம்ம முதுகுல என்ன கட்டிட்டீங்க பாருங்க. அரச மரத்தை ஆலமரத்தை சுத்தினா குழந்தை பிறக்கும்னா அங்க எல்லாரும் போய் கியூ கட்டி நின்றுவாங்க. அப்புறம் ஏதோ அறிவியல் மருத்துவம் சொன்னாங்க. அதையெல்லாம் தேடி போற அளவுக்கு எனக்கும் வயசாயிரல, என் பொண்டாட்டிக்கு அளவு குறைஞ்சல. அங்க வேற எப்படி குறைஞ்ச சும்மா கோவம் இந்தி பத்மனி ரேஞ்சில. மிஸ்டர் ராமகிருஷ்ணன், யூ ஆர் ஹெல்தி. நல்லா இருக்கீங்க, ஒரு குறையும் இல்ல. ஏஜ் தான் 50 ஆச்சே தவிர இன்னும் 15 இயர்ஸ் பாய் மாதிரி தான் இருக்கீங்க. இன்னைக்கு அப்பாக கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு. வேணா உங்க வைஃப் அழைச்சிட்டு வாங்களேன், செக் பண்ணி பாத்துருவோம். ஐயோ வேண்டாம் டாக்டர், வேண்டாம். இருக்குங்கிற நம்பிக்கையில எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துடலாம். அவளை உங்க வீட்டு கூட்டிட்டு வந்து ஒருவேளை அவளுக்கு குழந்தைய பிறக்க நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவன் மனசு உடைஞ்சிருப்பான். அதை பார்த்து தாய்க்கிற சக்தி எனக்கு இல்ல. லேக் அம்மனி ஏதோ மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி இருக்கிறே. நீங்க நாம போய் டாக்டர் பார்க்கலாமா? ஓ, உனக்கு பயம் வந்துருச்சு. இங்க வா. நீ என்ன சொல்லுங்க, உனக்கு குழந்தை இருக்குடே, உனக்கு குழந்தை இருக்கு. சரி, அட அப்படி டக்குனு ஒரு சரோதரி சிரிப்பு தூக்கி போடு. அதான் அதான் இருக்கு. என்ன ஆச்சு தெரியல. என்னப்பா வாசு, போலீஸ் ஜீப் வேன்லாம் போயிட்டு இருக்கு. அந்த போட் கிளப் லேக் இருக்குதுல, அங்க ஏதோ பாடி கிடக்குதாமா. அண்ணா, லேக்ல ஏதோ பாடி மொத்தக்கட்டுக்கலாமா? ஏப்பா கத்துற? ஏன் லேக்ல அந்த பாடி கொண்டு போய் போட்டதே நாம தானா? ஐயோ, ஏப்பா வழக்கமா 3 நாள் கழிச்சு தானே பாடி மேல வரும். இது எப்படி? இது ஃபாரின் பாடியா இருக்கனால சீக்கிரம் மேல வந்துருச்சு என்னமோ. ஏப்பா சும்மாவே ஊருக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஸ்டாண்ட்ல இருந்து ஆளுகளை கூட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு நொங்குவானுங்க. இந்த மேட்டர்ல வேற நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம். விஷயம் தெரிஞ்சுன்னா அடிச்சு கொன்னே போடுவானுங்கப்பா. ஏப்பா நான் பெருசுக்கிட்டு போய் செட்டில் ஆயிடலாமா? அது நல்ல விஷயமா இருக்கு. என்ன அதனால வசதியான மட்டும் தெரியல, கொஞ்சம் பிரைட்டான அளவும் தெரியல. இந்த நாய்களுக்கு எதுக்குடா காசு கொடுக்கணும்னு நமக்கு கொடுக்குற காசு போலீஸ் கொடுத்தான்னு வையே, கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அரியறின்னு அடிச்சானுங்கன்னா பெருசு பண்ண கொலைய நாம தான் பண்ணணும் நம்ம வாயிலே சொல்ல வச்சிருவானப்பா. கிளம்பு. சரி, வண்டி அதுக்கு நம்பர் பிளேட்டை வச்சு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி பிடிச்சானா அப்ப வண்டி என்ன பண்றது? சேட்டு பாத்துவானப்பா. ஒரு டியூ தானே கட்டிக்கிறேன், அவனாச்சா வண்டியாச்சு. சரி, ஆட்டோ ஆட்டோ நிறுத்தாத, போயிட்டே நாங்க ரெண்டில இருக்கோம்.
பார்த்தேன் கிளியே ஏன் தூக்கம் போச்சு வெளியே அடி கண்ணும் கண்ணும் பேசும்போது அடிக்குது மழையே உன்னை பார்த்தேன் கிளியே ஏன் தூக்கம் போச்சு வெளியே அடி கண்ணும் கண்ணும் பேசும்போது அடிக்குது மழையே பேச தெரிஞ்ச சிலையே நம்ம ஆசை கேதடி தடையே சின்ன பொண்ணு சோலதா பூஞ்சோலதா குதிரை போல உன் அழகை கண்டதாலே மனம் ஓடுது தாவது வானத்துக்கு மேலே அரபு குதிரை போல உன் அழகை கண்டதாலே மனம் ஓடுது தாவது வானத்துக்கு மேலே நீதான் காதல் சொன்னதினாலே வந்தேன் ஜெயசிங்கராஜனை போலே சிறுவாணி சின்ன பொண்ணு சிக்கனா மருதாணி சிறுவாணி சின்ன பொண்ணு சிக்கனா மருதாணி மாமாவ மல்லு கட்டும் மல்கோவா மேனி ரோஜா இந்த ரோஜா புது முட்டு விட்டு பூப்பா அதிகாலை தன் முந்தானைய கேட்பா இந்த ரோஜா புது முட்டு விட்டு பூப்பா அதிகாலை தன் முந்தானைய கேட்பா